சேலம் மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய கசிவுநீர் துடைகளில் வெளியேறும் தண்ணீரின் அளவு அதை பொறுத்து தற்போது கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் துடைகளில் படிப்படியாக படியத் தொடங்கியிருக்கக்கூடிய சுண்ணாம்பு படிமங்கள் அகற்றக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில். கிருஷ்ணன், இது தொடர்பான உங்களது விவரம் சொல்லலாம். வணக்கம் கோபால். மேட்டூர் அணையில் கசிவுநீர் துளைகளை சுத்தப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் அதன் முழு கொள்ளளவு 120 அடி ஆகும். அணையில் மேல் பகுதியில் 16 அடி அகலம் சாலை உள்ளது. அணை அடிப்பகுதியில் 4400 அடி நீளம் கொண்ட கசிவுநீர் சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அணையில் நீர் தேங்கி நிற்கும் பகுதியில் உள்ள சுவர்களில் 281 கசிவுநீர் துளைகள் உள்ளன. அணையில் தேங்கி நிற்கும் தண்ணீர் அழுத்தத்தால் ஊடுருவும் நீர் கசிவுநீர் துளைகள் வழியே வெளியேறி சுரங்கத்திற்கு செல்லும். தொடர்ந்து சுரங்கத்தின் இரு பகுதிகளில் உள்ள சிறு கால்வாய் வழியாக வெளியேறுவது வழக்கம். கசிவுநீர் துளைகளில் வெளியேறும் தண்ணீர் அளவு நீர்வளத்துறை சார்பில் தினமும் கணக்கீடு செய்து அணை கட்டிட தன்மையை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2005ஆம் ஆண்டு துளைகளில் சுண்ணாம்பு படிமங்கள் படிப்படியாக படிய தொடங்கின. அதற்கு ஏற்ப துளைகளில் வெளியேறும் நீரின் அளவு குறைந்தது. இதனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கசிவுநீர் துளைகளில் படிந்த சுண்ணாம்பு படிமங்களை அகற்ற நீர்வளத்துறை முடிவு செய்தன. இதனைத் தொடர்ந்து தனியார் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் தற்போது நவீன இயந்திரங்கள் மூலம் சுண்ணாம்பு படிமங்களை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணி முடிக்க 6 மாத காலம் ஆகும் என நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபால். நன்றி கிருஷ்ணன், அண்மை விவரங்களுக்கு நன்றி.